வணக்கம். என்னுடைய பெயர் வெங்கட். நான் ஒரு யோகா ட்ரெய்னர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, நாடி சுத்தி பிராணாயாமா. இந்த நாடி சுத்தி பிராணாயாமோட பெயர் விளக்கம் பார்க்கலாம். நாடி. நாடி என்பது உயிராற்றல் போகும் பாதை. இதை சுத்திகரிப்பு என்பதால் நாடி சுத்தி என்று பெயர் வந்தது. பிராணாயாமா என்பது உயிர் சக்தியை சுவாசத்தின் மூலமாக முறைப்படுத்துவதனால நாடி சுத்தி பிராணாயாமா. மூச்சின் மூலமாக உயிர் சக்தி செல்லும் நாடிகளை சுத்திகரிப்பதால் நாடி சுத்தி பிராணாயாமா என்று பெயர் வந்தது. இப்போ நம்ம நாடி சுத்தி பிராணாயாமா எப்படி பண்றோம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட பெனிஃபிட் பார்த்துக்கலாம். இந்த நாடி சுத்தி பிராணாயாமையோட மெயின் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, மைண்ட் ஃப்ரீக்வன்சி லெவலில் 40 ஹெர்ட்ஸ்லேருந்து கீழே குறைக்கும். 40 ஹெர்ட்ஸ்லேருந்து கீழே குறைச்சா என்ன ஆகும்? 40 ஹெர்ட்ஸ்லேருந்து குறைக்க 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 டெல்டாலேருந்து நம்ம பீட்டாலேருந்து ஆல்ஃபா லெவலுக்கு நம்ம மைண்டை கொண்டு வர முடியும். இந்த மைண்ட் ஃப்ரீக்வன்சி குறைச்சது என்ன ஆகும்னா, மன அமைதி மூலமாக நம்முடைய சிந்தனையை சீராகவும் செயல்படுத்தவும் முடியும். நம்முடைய சிந்தனை தெளிவாக இருக்கும். டிசிஷன் மேக்கிங் பவர் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த நாடி சுத்தி பிராணாயாமா. அதோடைய மற்ற பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, நுரையீரலை வலுப்படுத்தும், ரத்த ஓட்டம் சீராகும், நரம்பு மண்டலம் தளர்வடையும், மன அமைதி பெறும். இது எல்லாமே மற்ற பெனிஃபிட். பட் மெயின் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மன அமைதி. அதனால தான் இந்த நாடி சுத்தி பிராணாயாமா மெடிடேஷன் முன்னாடி பண்ணுவாங்க. ஸோ மெடிடேஷனே மன அமைதிக்கு தான். ஆனால் மன அமைதிக்கே நாடி சுத்தி பிராணாயாமா மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. சரி, இப்போ நாடி சுத்தி பிராணாயாமா எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். நாடி சுத்தி பிராணாயாமா மற்ற பிராணாயாமா மாதிரி ரத்தத்தை சூடாக்குறதோ கொதிக்க வைக்கிறதோ இல்லை. இது நார்மலாக இடது நாசி வழியாக மூச்சை இழுத்து வலது நாசி வழியாக வெளியிடணும். இதுதான் ப்ராசஸ். ரொம்ப காம்ப்ளிகேஷன் எதுவுமே இல்லை. இதுக்கு நம்ம முதுகுத்தண்டை நேராக வைத்து உட்கார வேணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இடது கையை சின்முத்திரை, இதான் சின்முத்திரை. வலது கை நாசிகா முத்திரை. நாசிகா முத்திரை என்பது நடுவிரல் ஆள்காட்டி விரல் ரெண்டையும் மடக்கி இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு வலது கட்டை விரல் மூலமாக வலது நாசியை மூடி இடது நாசி வழியாக மூச்சை இழுத்து அதற்கப்புறம் இடது நாசியை மூடி வலது நாசி வழியாக வெளிவிட வேண்டும். இதுதான் அந்த ப்ராசஸ். இதோட மெயின் பெனிஃபிட் பார்த்துவோம். மன அமைதி. மன அமைதிக்காக தான் மெயினாக இந்த பிராணாயாமா பண்ணுறாங்க. இது மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் பண்ணலாம். இது என்ன பண்ணுறதுன்னா, இடது நாசி வழியாக உள்ளே எடுத்து வலது நாசி வழியாக விடணும். அதுக்கப்புறம் வலது நாசி வழியே எடுத்து இடது நாசி வழியாக விடணும். இது என்னன்னு பார்க்கும்போது நம்ம ரொம்ப ஆழ்ந்து மூச்சு இழுக்கணும். அதே மாதிரி ஹோல்டு பண்ணக்கூடாது. சில யோகா ட்ரெயினர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இழுத்த பிறகு ஹோல்டு பண்ண சொல்லுவாங்க. பட் இது இயற்கைக்கு எதிரானது. அந்த மாதிரி நம்ம ஹோல்டு பண்ணக்கூடாது. ஸோ இடது நாசி வழியாக உள்ளே இழுத்து ஸ்லோவாக இழுத்து வலது நாசி வழியே விடணும். எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 4 செகண்ட் இடது நாசி வழியே இன்ஹேல் பண்ணிங்கன்னா, வலது நாசி வழியே விடும்போது மோர் தென் 4 செகண்ட்ஸ் 5 or 6 7 8 வரைக்கும் நம்ம ஸ்லோவாக பண்ணலாம். பட் அதோட கம்மியாக பண்ணக்கூடாது. பட் இது இயல்பாக நடந்துச்சுன்னா அது இயல்பாக பண்ணுங்க. பட் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண பாருங்க. அது உடனே நடக்கட்டும்னு பரவாயில்ல. 4 செகண்ட் உள்ளே இழுத்தீங்கன்னா 5 செகண்ட் 6 செகண்டாவது வெளிவிடுற டைம் வச்சுக்கோங்க. ஸ்லோவாக வெளிவிடுங்க. பட் உள்ளே இழுக்கும் போதுமே முழுசாக மூச்சை உள்ளே இழுக்க வேண்டும். இதுதான் ப்ராசஸ். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இடது கை சின்முத்திரை, வலது கை நாசிகா முத்திரை. இப்போ வலது நாசியை மூடி மூச்சை உள்ளே இழுக்க வேண்டும். இப்போ இடது நாசியை மூடி வலது நாசி வழியாக மூச்சை வெளியிட வேண்டும். இந்த பயிற்சி பண்ணும்போது கண்களை மூடி இருக்கணும். ஏன்னா கண்களை மூடி இருக்கும்போது தான் நம்ம மூச்சை கவனிக்க முடியும். மூச்சு கவனிக்கணும். கான்சன்ட்ரேஷன் வெளியே சிதறாமல் இருக்கிறதுக்காக கண்ணை மூடி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இதை எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட மைண்ட் ஃப்ரீக்வன்சி லெவலை குறைங்க. மைண்ட் ஃப்ரீக்வன்சி லெவல் குறைக்கிறது மூலமாக நம்மளுடைய டிசிஷன் மேக்கிங் பவர் இம்ப்ரூவ் ஆகும். நம்முடைய சிந்தனை ஃபோக்கஸ்டாக கான்சன்ட்ரேஷனாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.